தலைப்பை பார்த்ததுக்கப்புறமும் தைரியமாக வீடியோ பார்க்க உள்ள வந்திருக்கிறீங்க. ரைட், ஏதோ ஷேர் மார்க்கெட் பற்றி கொஞ்சம் கற்றுக்கலான்னு சொல்லி நினச்சி வந்திருக்கிறீங்க. இந்த வீடியோவில் மக்கு மரமண்டைகளுக்கு கூட புரிகிற மாதிரி ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி யார்கிட்ட கேட்கக்கூடாதோ அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட போய் ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு குழம்பி அலையிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ஹார்ஷாக தாங்க பேச போகிறேன். அதனால் வீடியோவினுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு அப்படின்னா வருத்தப்பட்டுக்காதீங்க. நான் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக பேசிக்காக போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின், ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார்கிட்டலாம் ஷேர் மார்க்கெட் பற்றி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டை நான் பின்னாடி சொல்கிறேன், சரியா? அதுக்கு முன்னாடி முதலாவது ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பேசிக்காக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போது நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு உங்கள் கூடவே கிளாஸ்லேயே சேர்ந்து படித்து வந்த ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் படித்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டீங்க. அவர் அண்ணான்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ஒரு பலசரக்கு கடை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறார். திடீர்னு பாருங்கள், அவர் கடைக்கு எதிர சும்மா முள்ளுக்காடாக இருந்த இடத்த க்ளீன் பண்ணி அங்கே ஒரு பெரிய டவுன்ஷிப் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு சாதாரண பலசரக்கு கடையாக இருந்த அந்த கடை ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக அந்த இடத்துல மாறக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் அந்த இடத்துல வந்துருச்சு. அவருக்கு தெரியுது, இந்த நேரத்தில் நம்ம இங்கே சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கல அப்படின்னா இன்னொருத்தன் ஆரம்பிச்சிருவான். அப்போ நம்ம உடனே ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனால் அவருடைய அந்த கடையை சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றுறதுக்கு போடுறதுக்கான முதல் அவர் கையில் இல்லை. அப்போ அவர் உங்ககிட்ட வர்றாரு, மச்சான் அந்த மாதிரி என்னுடைய கடையை ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றுறதுக்கான சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நீ எனக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் கொடு, நான் அதை வச்சு அந்த கடையெல்லாம் பெருசாக்கி நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றிக்கிறேன். என்னுடைய அந்த பிஸ்னஸில் கடையில் நான் அதில் உனக்கு 30% ஷேர் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது அவருடைய அந்த கடையில் உள்ள ஓனர்ஷிப் இருக்குல்ல, அதில் 30% நீங்கள் ஓனராக மாற போகிறீங்க. கடையெல்லாம் அவர் தான் நடத்துவார், கணக்கு வழக்கெல்லாம் அவர் தான் பார்த்துப்பார். ஆனால் அந்த லாபத்தை எடுத்து தொடர்ந்து கடையை நடத்துறதுக்கு தேவையான பணத்தையும் அதுலேருந்து எடுத்துட்டு மீதி பணம் இருக்குல்ல, அதில் ஒவ்வொரு மாதமும் 30% அவர் உங்களுக்கு தந்துடுவார். இப்போ உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் ஒரு 30% ஓனர்ஷிப்பும் இருக்குது, மாதம் உங்களுக்கு அதிலேருந்து கொஞ்சம் பணமும் கிடைக்குது. அதை டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட் தெரிஞ்சவங்க ரொம்ப கோவப்பட்டுக்காதீங்க, மக்களுக்கு புரியறதுக்காக டிவிடெண்டை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ அடிப்படையில் ஷேர் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியினுடைய உரிமை இருக்கு இல்லையா, அதில் ஒரு பகுதிக்கு நீங்கள் ஓனர் ஆகிறீங்க, அவ்வளவுதான். எனக்கு ஒரு சில நேரத்தில் இவ்வளவு சிம்பிளாக இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட் கூட ஒரு சில மரமண்டைகளுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி இருக்குது. ரைட், இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அந்த பிஸ்னஸை நடத்துகிறாரு. ஒரு 20 வருஷம் ஆச்சுங்க. அந்த இடம் ஒரு சூப்பரான இடம், அந்த இடம் பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. அதனால் அந்த கடையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாபத்தை திரும்ப போட்டு நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறிடுச்சு. இப்போது உங்களுடைய அந்த 30% ஷேருக்கு உங்களுக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய அளவுக்கு அந்த கடை ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறி நிற்குது. இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பண தேவை வருது. அப்போ நம்மக்கிட்ட தான் அந்த கடையினுடைய ஷேர் இருக்குதே, அதை விற்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 லட்ச ரூபாய் கொடுத்து உங்களுக்கு அந்த 30% ஷேர் கிடைச்சிது. இப்போ உங்களுக்கு மாத வருமானமே அதுலேருந்து 1 லட்ச ரூபாய் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அதே 30 லட்ச ரூபாய்க்கு திரும்ப வைப்பீங்களா? நீங்கள் அதுக்கு 3 கோடி ரூபாய் ப்ரைஸ் வைக்கிறீங்க. ஆமாங்க, 3 கோடி ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா யாருக்குனாலும் அந்த கடையினுடைய ஓனர்ஷிப்பில் 30% என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. எக்ஸாக்ட்லி இப்படி தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியினுடைய ஓனர்ஷிப் அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு மாறுது. இதில் நீங்கள் வாங்கின அந்த கம்பெனியினுடைய பிஸ்னஸ் சரியாக போகல அப்படின்னா நீங்கள் வாங்கின விலையுடைய குறைஞ்சும், அதனுடைய பிஸ்னஸ் நல்லாயிருச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கின விலையுடைய அதிகமாகவும் நீங்கள் விற்க முடியும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கின அந்த கடை ஷேர் இருக்கு இல்லையா, அதை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, யாரா நீ, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, என்னமோ என்னோடய கடைங்கிற ஷேருங்கிற, என்னன்னே எனக்கு புரியலை அப்படிங்கிறாரு. நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால எதுவுமே எழுதாமல் சும்மா பேச்சு இதில் நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் போயிட்டு இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அரசாங்கம் உள்ள வருது. அது மட்டும் இல்லை, இப்போ ஒருவேளை இன்னொருத்தர் அங்கே கடை வச்சுருக்கிறாரு, அவருக்கு உங்களை யாருன்னே தெரியாது, பட் ஆனால் அவர் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது.
அவருக்கும் அவருடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு காசு தேவைப்படுது. ஆனால் நீங்கள் யாருன்னு சொல்லி அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களுடைய பணத்தை வந்து அந்த பிஸ்னஸ்க்கு கொடுத்து அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு உதவி செய்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக நீங்கள் லாபம் அடைகிறதுக்கும் ஒரு சூழல் கொண்டு வர முடியுமா? அப்படிப்பட்ட சூழலை தான் அரசாங்கம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் உருவாக்கி, செபி அப்படிங்கிற அமைப்பெல்லாம் உருவாக்கி ரெகுலேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனல்லாம் போடுற மற்ற வீடியோக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ பேசிக்காக இப்போ ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு தப்பான ஆட்கள் சொல்கிறத கேட்டு அதுதான் சரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதனால தான் பல நேரங்களில் ஷேர் மார்க்கெட்டை பார்த்து நமக்கு பயமாக இருக்குது. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய கமெண்டில் வந்து ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சார், நான் வந்து ஒரு முஸ்லீம், நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவர் இப்படி கேள்வி கேட்டதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். ரீசன் என்ன தெரியுமா? இந்த மாதிரியான இந்த ரிலீஜியஸ் செட்டப்பில் இந்த பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் அலையும். இந்த இஸ்லாமில், கிறிஸ்டின் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி ஒன்றுமே தெரியாது. அதை பற்றின அடிப்படையை கூட புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் பேசும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னமோ இவனுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஷேர் மார்க்கெட் பற்றி பயங்கர நெகட்டிவாக பேசுகிறது, அதை இன்வெஸ்ட் பண்ணால் கடவுளுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இது வந்து இந்த ரிலீஜியஸ் மீட்டிங்லாம் நிறைய வந்து நடத்துவாங்களே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரியான பேசுகளை பேசினா இவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாம், ஓகேங்களா, கடவுளுக்கு ரொம்ப பக்தியாக இருக்கானுங்களாம். அதனால் வந்து இவங்க வந்து மக்கள்கிட்ட இப்படி பேசுகிறது. இது வந்து இந்த கிறிஸ்தவத்துலேயும் இஸ்லாத்துலேயும் வந்து இந்த பிரச்சனை நிறையவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்துக்காரங்கிட்ட அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருந்த மாதிரி தெரியல. ஸோ உங்களுக்கு ஷேர் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியினுடைய ஓனர்ஷிப்புடைய பங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், என் முஸ்லீம்லலாம் அவங்க யாருமே எந்த பிஸ்னஸுமே பண்ணலையா? பிஸ்னஸ் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸில் ஒரு ஓனர்ஷிப்பை வாங்குறது மட்டும் தப்பாயிருமா? இப்போ இஸ்லாமிய நாடுகளை கூட எடுத்துக்கோங்களேன், பெரிய பெரிய பணக்கார நாடுகளாக இருக்கிறாங்க, நிறைய ஆயில் விற்று சம்பாதிக்கிறாங்க, என்னென்னமோ பிஸ்னஸ் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறாங்க. சும்மா இப்படியே வந்து மேலே பார்த்துட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு இருந்தால் எல்லாமே மேலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்துருமா? இறைவன் அருளணும்னு சொல்லுவீங்க, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. கடவுள் கொடுத்தா தான் எல்லாம், அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கடவுள் எப்படி கொடுப்பார்? நீங்கள் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு 500 ரூபா கட்டை தூக்கி கீழே போட்டுருவாரா? சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சோத்து பட்டலை தூக்கி கீழே போட்டுருவாரா? ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து இது எப்படி கிடைக்கும்? இந்த தப்பான நபர்கள், அதாவது சும்மா இந்த ரிலிஜன் பேசிட்டு அலையக்கூடியவங்க, அவங்களுக்கு எக்கனாமி பற்றி என்ன தெரியும், அவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி என்ன தெரியும், அதை பற்றி படிச்சிருக்காங்களா, அல்லது அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாக அதை முயற்சி பண்ணியிருக்கிறாங்களா? எதுவுமே பண்ணாமல் சும்மா வந்து ஏதோ அவங்க ரொம்ப பரிசுத்தம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி குரூப்புகள் பேசுகிறதெல்லாம் கேட்டு நீங்கள் வீணாக போகாதீங்க. அடுத்த குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கு மரமண்ட கூட்டம். இப்போது கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க, சாதாரணமாக படிக்கிறவங்க இருப்பாங்க, முழு மக்கு கூட்டமும் ஒன்று இருக்கும். பொதுவாக வந்து எங்கள் பகுதியில் வந்து கற்பூர புத்தி, கறி புத்தி, கசலி வாழை புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்பூர புத்தி அப்படிங்கிறது அந்த தீ அப்படி வச்ச உடனே டப்புன்னு அப்படி பிடிச்சிக்கும். அடுத்தல வந்து கறி புத்தி, கொஞ்சம் தீயை போட்டு பூன்னு வந்து ஊதுனா அது தீ பிடிச்சி எரிஞ்சிடும். கடைசியாக கசலி வாழை புத்தின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை என்ன தான் ஊதுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னா சொசைட்டியில் வந்து எல்லாருமே வளர்ந்து வந்துடுவாங்க, ஏதோ ஒரு வேலைக்குள்ளே செட் ஆயிடுவாங்க. இந்த மக்கு மரமண்ட கூட்டமும் சொசைட்டியில் எல்லோரும் கூட சேர்ந்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு அலையும். இதுகளுக்கு வந்து ஆக்சுவலாக ஒன்றுமே புரியாது. ஆனால் சொசைட்டியில் இவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேச்சு வந்து அப்படி பேச பழகிடுவாங்க எல்லோரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மக்கு மரமண்டைக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா தன்னுடைய அந்த அறிவீனத்தை வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு காட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் உண்மையிலேயே வந்து ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிற சரியான ஆள்கிட்ட தான் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு புரியும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க, ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களால் முடியும் அப்படின்னா அதை தயவுசெய்து கற்றுக்கோங்க. அடுத்ததாக இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பணமே அவங்களுக்கு தேவைப்படாதுங்க. அதாவது அவங்க வீட்டில் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நல்ல பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் ஒரு சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீல்டில் இறங்கி பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க. புருஷன் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு வருவார்,
வீட்டில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கோ, ட்ரெஸ் வாங்குறதுக்கோ, அடுத்த நேரம் என்ன வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு சாப்பாட்டுக்கோ எதுக்குமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட ஆட்களும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதை பற்றி சும்மா நெகட்டிவாக பேசிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இதை கற்றுக்க வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, ஃபீல்டில் வந்து பண தேவையோடு இருக்கக்கூடிய ஒரு நபருடைய மனநிலை வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? இப்போது ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில் ஒரு கணவன் ஒரு மனைவியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கும். மாதம் மாதம் வந்து ஒரு சின்ன சம்பளம் அவங்களுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. எப்படியாவது கூட கொஞ்சம் ஒரு பணத்தை நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க வைக்கலாமே, நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டவுரி கொடுத்து நல்ல குடும்பத்தில் நம்ம கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்ம பிள்ளை கஷ்டப்படாமல் கொஞ்சம் இருக்குமே, நல்லா படிக்க வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளை கொஞ்சம் ஒரு வேலைக்கு போயிருமே அப்படின்னு சொல்லி, எப்படியாவது கூட கொஞ்சம் ஒரு வருமானத்தை பார்க்க முடியாதா, கொஞ்சம் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குள்ள அந்த தேடல் இருக்கிறனால அவங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணி எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் அந்த பண தேவை எதுவுமே இல்லாமல் சும்மா ஹாயாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதெல்லாம் தப்பு தெரியுமா, அப்படிலாம் அது செய்யக்கூடாது, அதில் ஸ்கேம் இருக்குது, இதில் வந்து இப்படி ஏமாற்றிடுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சும்மா வாய்ச்சவடால் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குமே தவிர, ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே முயற்சி பண்ண மாட்டாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்கேம் ஏமாத்து வேலை அப்படிலாம் பேசும்போது இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குதா அப்படின்னா, ஆமாங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது, அது இல்லாமலாம் கிடையாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஃபீல்ட்லேயும் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. ரிலீஜியஸ் ஃபீல்டில் ஏமாத்துறவங்க இல்லையா, போலி சாமியார்கள் இல்லையா, ப்ராடு பேருக்கு எத்தனையோ பேர் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. டாக்டர்கள் ஏமாத்துகிற டாக்டர்கள் இல்லையா, நான் போலி டாக்டரை பற்றி பேசலை, உண்மையிலே படிச்சுட்டு வந்த டாக்டர்ஸ் ப்ராடு பேர்களை பற்றி சொல்கிறேன். அதுலேயே எத்தனையோ ஏமாத்துகிற டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. பலசரக்கு கடையில் ஏமாத்தலையா, அதனால் ஏமாத்து அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த சதுரங்க வேட்டை படம் இருக்குல்ல, அதில் கக்கூஸில் வாளியில் தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து ஒரு டப்பாக்கில் ஊற்றி அடைச்சி வந்து எனர்ஜி வாட்டர் அப்படின்னு சொல்லி விற்று விடுவானுங்க. இந்த மாதிரி ஏமாத்துறது அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. ஆனால் நம்ம தான் கவனமாக ஏமாறாமல் இருந்து தப்பிக்கணும். எப்படி ஏமாறாமல் தப்பிக்கிறது? நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏமாறாமல் தப்பிக்கலாம். ஷேர் மார்க்கெட்லேயும் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கம்பெனியை பயங்கரமாக ஹைப் பண்ணி ஏமாற்றி உங்ககிட்ட இது ஒரு சூப்பர் கம்பெனி அப்படிலாம் சொல்லி விலையை கூட்டி விற்றுருவானுங்க. எப்படி அந்த கக்கூஸ் தண்ணியை விற்கிறானுங்களோ அந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாத கம்பெனியை கூட உங்கள்கிட்ட விலையை கூட்டி விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கள் ஊரில் வந்து ஒரு இதுன்னு சொல்லுவாங்க, கேப்பேல நெய் வெடிதுன்னு சொல்லி சொன்னால் கேனப்பேல கேட்குற உனக்கு அறிவு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது நம்ம தாங்க ஏமாறாமல் கவனமாக இருக்கணும். அப்படி நம்ம ஏமாறாமல் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் செயல்படணும். ஸோ ஷேர் மார்க்கெட் அட் இட்ஸ் கோர் இட்ஸ் அ பார்ட்டிசிபேஷன் இன் கம்பெனி ஓனர்ஷிப். ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பங்கு அப்படிங்கிறது ஒரு கம்பெனியினுடைய உரிமையில் நீங்கள் பங்கெடுக்கிறது, அவ்வளவுதான். இந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுடைய ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸை கட்டமைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி அணுகணும். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனியினுடைய ஒரு பிஸ்னஸினுடைய ஓனராக மாறுறீங்க. அது எவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஒரு பெரிய ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியை நீங்கள் ஆரம்பிக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு வேறு வேலை இருக்குது. உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தர் அந்த கம்பெனியில் எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுக்கறது மூலமாக அந்த கம்பெனியினுடைய ஒரு ஓனராக நீங்கள் மாறுறீங்க. இப்போ நான் உங்ககிட்ட ரிலையன்ஸினுடைய ஓனர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா, அப்போ இது எங்களுக்கு தெரியாதா, முகேஷ் அம்பானி அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லைங்க, அந்த கம்பெனிக்கு அவர் ஓனர் கிடையாது. ஏன்னா ஒரு பப்ளிக் கம்பெனிக்கு ஒரு ஓனர் கிடையாதுங்க. ஒரு பப்ளிக் கம்பெனிக்கு யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஓனர்ஸ். ஆக்சுவலாக ஒரு கம்பெனியினுடைய அதிகமான ஷேர் வச்சுருக்கக்கூடிய முக்கியமான நபரை அந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த கம்பெனி ப்ரைவேட்டாக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு அவர் ஓனர். என்றைக்கு அது பப்ளிக்கு வருதோ அன்றைக்கி வந்து அவர் ப்ரொமோட்டர் தான், ஓனர் கிடையாது. இதை விட எளிமையாக என்னால் வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து என்னால் ரியல் லைஃப்பில் நடக்கிற அந்த விஷயத்தோடு ஒப்பிட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு அந்த விஷயத்தை உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது அதுவும் வந்து ஒரு ரியல் லைஃப், ப்ராக்டிக்கலாக ரியலாக நடக்கிற ஒரு விஷயந்தான்.
அது ஏதோ வந்து ஒரு மேஜிக்கலாக கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற மாதிரி, தூங்குற மாதிரி, அது ரியலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அதனால் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற விஷயங்களை இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிற இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஷேர் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய உங்களோட நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கேள்விகளை கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் வந்து போடலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.